ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலால ஆண்டுக்கு ஒரு முறை வசந்தோற்சவம் செய்வாங்க. 2024ஓட திருப்பதி திருமலை ஸ்ரீவாரி கோயில் வசந்தோற்சவம் ஏப்ரல் 21, 22, 23 3 நாட்கள் செய்வாங்க. வசந்தோற்சவம் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் வசந்தோற்சவத்தோட ஆன்லைன் புக்கிங் ஜனவரியில் இருக்கும். ஏன்னா போன மாதம் ஆர்ஜித சேவா புக்கிங்கோடையே தான் மார்ச்சில் நடக்க இருக்கிற ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் ஆனுவல் சேவாவோட புக்கிங்கும் அதே டேட் அதே டைமில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் ஓப்பன் ஆகல அப்படின்னா ஏப்ரலில் ஓப்பன் பண்ணுவாங்க. டிடிடியில் அஃபிஷியலாக புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே இம்மிடியட்டாக நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். வசந்தோற்சவம் சித்திரை மாதத்தில் வளர்பிறை, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி 3 நாட்களில் தான் செய்கிறாங்க. வெயில் காலம் முடிஞ்சு வசந்த காலம் வர்ற இந்த டைமில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விக்கிறாங்க. அதுதான் வசந்தோற்சவம். 3 நாட்கள் செய்வாங்க. முதல் 2 நாட்களில் மலையப்ப சுவாமி தாயாருக்கு அபிஷேகம் செய்வாங்க. 3ஆவது நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். மலையப்ப சுவாமி தாயார், ருக்மணி கிருஷ்ணர், ராமசித்த லக்ஷ்மணர் எல்லாருக்குமே அட்ட டைமில் அபிஷேகம் செய்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விழாக்களுக்கு மொதல் நாள் அங்கோரார்ப்பணம் செய்வாங்க. ஸோ ஏப்ரல் 20ஆம் தேதி சாயந்தரம் போல் கோயில் உள்ள 9 மண் சட்டிகளில் நவதானியங்கள் பதித்து இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க. அதுதான் அங்கோரார்ப்பணம். அது ஏப்ரல் 20ஆம் தேதி சாயந்தரம் கோயில் உள்ள செய்வாங்க. 3 நாட்கள் இருக்கும். 3 நாட்களில் என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும்தான் நம்ம புக்கிங் பண்ணிக்க முடியும். அப்படி 3 நாட்களில் ஃபஸ்ட்டு 3ஆவது நாட்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். பௌர்ணமி அன்னைக்கு வசந்த மண்டபத்தில் உட்காந்து 3 பேரோட அபிஷேகமும் ஒரே டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வசந்தோற்சவம் அன்னைக்கு காலையில் ஒரு 7 மணி போல் கோயில் உள்ளேருந்து ஃபஸ்ட்டு 2 டேஸ் மலையப்ப சுவாமி தாயாரை தெற்கு மாட வீதி வழியாக கோபுரத்துக்கு பேக் சைடில் இருக்கிற வசந்த மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. W1 கேட் கிட்ட இருக்குது வசந்த மண்டபம். அங்கே தான் சுவாமி இருப்பார். மத்தியானம் 2 மணிலேருந்து வசந்தோற்சவம் செய்வாங்க. நாம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1:30 மணிக்கு தான் அந்த வசந்த மண்டபத்துள்ள நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 2 மணிக்குள்ளார நம்மெல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் டிடிடி ஈவோ வருவாங்க. பெரிய ஜியர், சின்ன ஜியர்லாம் வந்து 2 மணிக்கு எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சங்கல்பம். அவங்க மந்திரங்கள் சொல்ல நாம் நம்மளோட பேர் நட்சத்திரம்லாம் மனசுக்குள்ளார சொல்லி சங்கல்பம் செய்துக்கணும். அது ஒரு 10 நிமிஷம் போகும். அதுக்கப்புறமா சுவாமிக்கு முன்னாடி கலசம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பூஜை செய்வாங்க. அது ஒரு 10 நிமிஷம் போகும். அதுக்கப்புறமா அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாலில் 10 நிமிஷம் அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கப்புறமா தீப ஆரத்தி. அடுத்து தயிரில் 10 நிமிஷம் அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கப்புறமா தீப ஆரத்தி. தேனில் 10 நிமிஷம் அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கப்புறமா தீப ஆரத்தி. இளநீரில் அபிஷேகம் 10 நிமிஷம் செய்வாங்க. அதுக்கப்புறமா தீப ஆரத்திக்கு அப்புறம் மஞ்சள், சந்தனம். இதில் ஃபஸ்ட்டு 2 நாள் மலையப்ப சுவாமி தாயாருக்கு செய்வாங்க அபிஷேகம். 3rd டே மலையப்ப சுவாமி தாயாரை 2 பேரையும் நடுவில் உட்கார பண்ணியிருப்பாங்க. மலையப்ப சுவாமிக்கு ரைட் சைடில் ராமசீதா லக்ஷ்மணர் இருப்பாங்க. மலையப்ப சுவாமிக்கு லெஃப்ட் சைடில் ருக்மணி கிருஷ்ணர் இருப்பாங்க. 3 பேருமே உட்கார பண்ணிட்டாங்க. திருச்சியில் நாம் முன்னாடி உட்காந்துருப்போம். லெஃப்ட் சைடில் வேத பண்டிதர்கள், வேதம் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. டிடிடி ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஜியர், பெரிய ஜியர் மலையப்ப சுவாமி தாயார் கிட்ட இருப்பாங்க. சின்ன ஜியர் ராமசீதா லக்ஷ்மணர் கிட்ட இருப்பாங்க. 3ஆவது நாள் காலையில் கோயில் உள்ளேந்து மலையப்ப சுவாமி தாயார், ராமசீதா லக்ஷ்மணர், ருக்மணி கிருஷ்ணர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துடுவாங்க வசந்த மண்டபத்துக்கு. சேம் தான் 1:30 மணி போல் நம்மளை அலோவ் பண்ணி உட்கார வச்சோன்னே 2 மணிக்கு எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சங்கல்பம் 10 நிமிஷம், கலச பூஜை 10 நிமிஷம், அதுக்கப்புறமா அபிஷேகம். இப்போ சொன்ன மாதிரி அந்த வசந்த மண்டபத்தில் வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிற இந்த வசந்தோற்சவம் நடக்கும். அதுக்கப்புறமா துளசி தாமோதர பூஜை நடக்கும். ரொம்ப கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அனிமல்ஸ் மாதிரி எல்லாம் வச்சு லைட்னிங்ஸ், ஃப்ளவர் டெக்கரேஷன்லலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. போன வருஷத்துக்கு வருஷம் டிக்கெட் புக் பண்ணாதவங்கள கூட கடைசியாக கொஞ்சம் பேரை அலோவ் பண்ணாங்கனால நாங்கள் போய் பார்த்தோம். போன வருஷம் புக் பண்ணலை, அதனால் வெளியிலேருந்து பார்த்தோம். கடைசி கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் உள்ளே அலோவ் பண்ணாங்க. புக் பண்ணவங்கள தான் ஆக்சுவலாக அலோவ் பண்ணுவாங்க. புக் பண்ணால் நம்ம சங்கல்பம் செய்து கிட்ட உட்காந்து பார்க்கலாம். 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு முடிப்பாங்க. சங்கல்பம், பூஜை, அபிஷேகம் எல்லாம் செய்து முடிஞ்சதுக்கப்புறம் தீப ஆரத்தி, மகா தீப ஆரத்தி காமிச்சு 4 மணி போல் முடிப்பாங்க. அதுக்கப்புறமா அதே வழியாக வந்து சுபதமென்ட்ரி வழியாக போனால் அங்கேயே லக்கேஜ் கவுண்டர் இருக்கும். நம்மளோட லக்கேஜ், மொபைல்லாம் அங்கே கொடுத்துட்டு க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 4:15, 4:30 மணிக்கு நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணால் கூட 1 ஹவரில் நம்ம மூலவர் தரிசனம், பெருமாளோட தரிசனம் ஜெயன் விஜயன் வரைக்கும் நின்று பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். ஒரு 5:30 மணிக்கெல்லாம் ஒரு டிக்கெட் புக் பண்ணால் ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனுவல் சேவாஸாக இருக்கட்டும்,
ஆர்ஜே த சேவாஸ், கல்யாணச்சம், ஊஞ்சல் சேவா அந்த மாதிரியா இருக்கட்டும். இந்த 2 சேவாக்கள்லையுமே என்னென்ன சேவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீட்டெயிலா வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். டிக்கெட் காஸ்ட் கம்மியா இருக்கிற சேவா இந்த ஒரு சேவா மட்டும் தான். சுபதம் என்ட்ரி வழியா நம்ம ரூ. 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா, அது இந்த வசந்தோற்சவம் சேவால மட்டும் தான். ஒரு லாகின்லேருந்து மேக்ஸிமம் ஒரு டிக்கெட் இல்லன்னா 2 டிக்கெட் தான் புக் பண்றதுக்கு அலோ பண்ணாங்க. அதுக்கு மேல தேவைப்பட்டா இன்னொரு லாகின்லேருந்து நம்ம புக் பண்ணிக்கணும். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் ரூ. 300. 12 வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்ல. நம்ம கூட போறப்ப அழைச்சிட்டு போலாம். ஸ்கூல் போற குழந்தையா இருந்தா ஆதார், ஐடி கார்ட்லாம் வச்சுக்கணும். ட்ரெஸ் கோட் ஜென்ஸா இருந்தா வேஷ்டி மஸ்ட், லேடீஸா இருந்தா சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா மஸ்ட். ஆதார் வச்சு மட்டும் தான் புக் பண்ணிக்க முடியும். இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ரீசென்ட் டேஸ்ல நீங்க ஆர்ஜித சேவா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவாவோ, ஆனுவல் சேவா இப்போ ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆனுவல் சேவாவோ 2ல எதுவுமே 180 நாட்களுக்கு கம்மியா புக் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வசந்தோற்சவம் புக் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்ஜித சேவால ஆனுவல் சேவாவா இருக்கட்டும், எது புக் பண்ணாலும் ஒரு தடவ எந்த சேவா புக் பண்ணாலும் அகைன் புக் பண்றதுக்கு 180 டேஸ் டைம் கேப் கேட்பாங்க. இன்கேஸ் நீங்க எலிஜிபிள் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவா புக் பண்ணிக்கலாம். அது புக் பண்ணிக்கிட்டீங்கனாலும் இந்த வசந்தோற்சவம் புக் பண்ண முடியாது. 2ல ஏதாச்சும் ஒண்ணு தான் புக் பண்ண முடியும். ஸோ ஒண்ணு ஆர்ஜித சேவா இல்லன்னா ஆனுவல் சேவாவான இந்த வசந்தோற்சவம் புக் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஆர்ஜித சேவா வேண்டாம், வசந்தோற்சவம் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு 3 டேஸ் குடுத்துருப்பாங்க. அதுல என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியும் வசந்தோற்சவம். அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் 3 டேக்கு குடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அட் அ டைம்ல 3 பேருக்கும் அபிஷேகம் செய்றத அந்த இடத்துல உட்காந்து பார்க்கறதுக்கு. மூலவர் தரிசனம் கூட 1லேருந்து 1 1/2 மணி நேரத்துக்குள்ளார நம்ம மேக்ஸிமம் பார்த்துட்டு வெளியிலே வந்துடலாம். ஆன்லைன்ல மட்டும் தான் இந்த வசந்தோற்சவம் டிக்கெட் குடுப்பாங்க. திருப்பதியிலயும், திருமலையிலயும் குடுக்கறது கிடையாது. டிடிடி ஆப்லயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in. அத உங்க மொபைல்ல கூகுள்ல டைப் பண்ணி என்டர் பண்ணா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா, அதாவது எப்போ அவங்க புக்கிங் டைம் சொல்றாங்களோ, அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ல ஓப்பன் பண்றப்போ மெயின் பேஜ்லயே உங்களுக்கு ரைட் சைடுல கிளிக் ஹியர் ஆப்ஷனோட வசந்தோற்சவம் புக்கிங் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட் கீழயும் குடுத்துருப்பாங்க. ஈவன் போர்ட்டல்லையுமே லேட்டஸ்ட் அப்டேட் கீழ வசந்தோற்சவம் சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் குடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே கிளிக் ஹியர் லிங்க் குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணா டைரக்ட்டா வசந்தோற்சவத்துக்கு போயிடும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் வரும். அது முடியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். போர்ட்டலும் எப்பவுமே புக்கிங் அப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். வர்ச்சுவல் வெயிட்டிங் டைம் கம்மியா எதுல காமிக்குதோ, அதுல நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், கல்யாணோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவாக்கு கீழ இப்போ இல்ல வசந்தோற்சவம். சீக்கிரமா அப்டேட் பண்ணிடுவாங்க புக்கிங்க்கு முன்னாடி. வசந்தோற்சவம் கிளிக் பண்ணீங்கன்னா, ஏப்ரல் மாசத்துல 3 நாட்களுக்கு உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். உங்களுக்கு எப்ப தேவையோ புக் பண்ணிக்கலாம். பட் 3வது நாள் பௌர்ணமி அன்னைக்கு 3 பேரோட அபிஷேகமும் பார்த்துட்டு மாடவீதி உலா வருவாங்க. இன்கேஸ் நீங்க இந்த டிக்கெட் புக் பண்ணல, எப்படி பார்க்கலாம் சுவாமிய அப்படின்னா, மாடவீதி உலா வருவாங்க. தினமுமே உலா வருவாங்க. சாயந்திரம் ஒரு 6 மணி போல, ஒரு 5 போல நம்ம மாடவீதியில வெயிட் பண்ணோம் அப்படின்னா, மலையப்ப சுவாமி, தாயார், ருக்மணி கிருஷ்ணர், ராம சீதா லக்ஷ்மணர் எல்லாருமே மாடவீதி வழியா வீதி உலா வருவாங்க. 3வது நாள் மாடவீதியில பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட டிக்கெட் இருக்கணுங்கிறது இல்ல. நேர்ல போ முடியலன்னா எஸ்பிஎஸ்சி சேனல்ல பார்க்கலாம். ஏப்ரல் 23ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு வசந்தோற்சவத்தோட 3ஆம் நாள் மாடவீதியில 3 சுவாமிகளும் வீதி உலா இருக்கிறதுனால மோஸ்ட்லி பௌர்ணமி கருட சேவை இருக்காது. இன்னும் டிடிடில அப்டேட் பண்ணல. பௌர்ணமி கருட சேவை ஏப்ரல் மாசத்துக்கு உண்டானது. அவங்க பண்ணோன்னே இமிடியேட்டா நம்ம சேனல்ல ஷேர் பண்றேன். பட் வசந்தோற்சவமோட வீதி உலா இருக்கிறதுனால மோஸ்ட்லி பௌர்ணமி கருட சேவை இருக்காது ஏப்ரல் மாசத்துல. அதுதான் டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் காமிக்கும். லட்டு ஆன்லைன்ல உண்டியல்ல காசு போடுறதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு கூட செய்துக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா நீங்க கவுண்டர்ல குடுத்து வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல உண்டியல்ல காசு போடுறது எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ டிக்கெட்ஸ் நீங்க அத அமௌண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, 1 டிக்கெட்டா 2 டிக்கெட்டான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும். அத கிளிக் பண்ணிட்டு கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ்ல ஜெனரல் டீட்டெயில்ஸ் இருக்கும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸ்டேட், சிட்டி, பின்கோட் அதெல்லாம் நம்ம குடுத்துட்டு, பில்கிரிம் டீட்டெயில்ஸ்ல ஒருத்தருக்கு இல்லன்னா 2 பேருக்கு நம்ம எத்தனை பேருக்கு புக் பண்றோமோ, அவங்களோட டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல எடிட் ஆப்ஷன் இருக்கும். அப்ப ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பே பண்ணி சப்மிட்லாம் குடுத்து முடிச்சதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. பேமெண்ட் ஆப்ஷன் 3 குடுப்பாங்க. யுபிஐ, டெபிட் கார்ட், கிரெடிட் கார்ட், நெட் பேங்கிங்.
யூபிஐ உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். அண்ட் யூபிஐயில் ஒரு தடவை ஒருவேளை நம்ம புக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த அமௌண்ட் கூட சேம் டே சில டைம் 1 ஹவர்லேயே ரிட்டர்ன் வந்துடுது. இல்லைனாலும் உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் மெத்தட், கிளிப்போர்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தப்பில்லாமல் எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். இல்லைனாலும் மேக்ஸிமம் நம்ம 2 பேரோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்து புக் பண்ண முடியுங்கிறதுனால ஆதார் நம்பர்லாம் நீங்கள் முதலே எடுத்து வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா யூபிஐயில் பே பண்ணியிருந்தால் சேம் டே இல்லைனா நெக்ஸ்ட் டேவே வந்துடுது. அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டை நம்ம பண்ணியிருந்தால் 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் மேக்ஸிமம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேவைப்பட்ட இன்னொரு தடவை புக் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் நம்பர், பெண்டிங் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்தால். இன்கேஸ் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஆர்ஜி த சேவா புக்கிங் மோஸ்ட்லி ஜனவரி 22 தேதி போல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் ஒரு 10 மணி போல். அதே டைமில் தான் இந்த வசந்தோற்சவமும் ஓப்பன் பண்ணுறாங்க அப்டேட்லாம் கொடுத்து அப்படின்னா நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஏப்ரலில் புக் பண்ணுற ஐடியா இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுங்க. ஏன்னா அதே 300 ரூபாயில் ஒருத்தருக்கு சேவாவே நம்ம நேரில் பார்த்துட்டு சுபதமென்ட்ரி வழியாக போய் சீக்கிரமாகவும் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இன்கேஸ் தனியாக அப்புறமா ஓப்பன் பண்ணுறாங்க வசந்தோற்சவம், நம்ம 300 ரூபாலாம் புக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க அப்படின்னா கூட 300 ரூபாய் ஏப்ரல் மாதத்துக்கும் புக் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் 180 டேஸ்க்குள்ளார ஆர்ஜித சேவை எதுவும் புக் பண்ணாமல் இருந்தால் கூட நீங்கள் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எகெயின் புக் பண்ணிக்கலாம். வசந்தோற்சவம் இந்த புக்கிங்கில் அப்டேட் பண்ணதும் அதை பற்றின அப்டேட் டிடிடியில் அஃபிஷியலாக வந்ததும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். யூடியூப்பில் எஸ்பிசி சேனல்லே வசந்தோற்சவம் சொல்லிட்டு டைப் பண்ணி பாருங்கள். அபிஷேகம் வசந்த மண்டபத்தில் செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம புக் பண்ணிவிட்டு போகிற அன்றைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நம்ம கவர் ஆகிருந்தால் நம்மளை எஸ்பிசி சேனலில் பார்த்துக்கலாம். சேவாஸில் புக் பண்ணுறப்போ அதிக காஸ்ட் இருக்கிற சேவானா பவித்ரோற்சவம் 2500 ரூபாய். அதே மாதிரி கம்மியாக இருக்கிற சேவா டிக்கெட்னா 300 ரூபாய். 300 ரூபாய் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் பண்ணுற மாதிரி தான். இது ஆக்சுவலாக ரூபாவில் சொல்கிறேன். பட் நம்ம சேவாவையும் பார்த்துட்டு சுபதமென்ட்ரி வழியாகவும் போய் சீக்கிரமாக சாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு லட்டு பிரசாதமாக கொடுப்பாங்க, 50 ரூபாய் லட்டு ஒருத்தருக்கு புக் பண்ணுறப்போ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். புக்கிங் அப்டேட் டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், நிறைய கோயில்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தினமும் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.